தமிழகத்துக்கு வந்த இங்கே காலடி வைக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசித்தேன். என்னென்னா என்னை தனியை அனுப்புறதுக்கு நிறைய பேர் பயந்தாங்க. தமிழ் தெரிஞ்ச எங்களோட நாட்டில் சிஎம்ஏ ஆகலாம், உங்களுக்கு தெரிஞ்ச தமிழுக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் கொஞ்சம் இழுத்து பேசுகிறோம்ங்கிறதுக்கு. தமிழ் பேசுகிற நாங்களே மிகச் சரளமாக சிங்களமும் பேசுவோம். சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா, தேன் தான் அது நான் தானு சொல்லாது, சிறுசாக இருந்தால் அதுக்கு மரியாதை கூட தான். வெட்டின மாதிரி நாங்கள் பேசுகிறதால இருந்தால் உச்சரிப்புகள் தெளிவாக இருக்கிறதால ஒரு வேளை சிங்களத்துக்கும் தமிழுக்கும் மிக நெருக்கமான உறவு இருக்குது. அப்படின்னா சிங்களத்தில் பிரச்சனைய அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் பிரச்சனை என்று சொல்லுவோம். இப்போ நீங்கள் 1 1 2 3 நாங்கள் 3 ஆம்ங்கிறதுக்கு ஓம் அப்படிங்கிற மாதிரி ஓம் ஓமம்னு சொல்றாங்க. சைவ மதத்தினுடைய ஒரு தாக்கமா, சைவ மந்திரங்கள் வந்து ஓம் இதை இன்னும் நாங்கள் பின்தங்கியே இருக்கிறோம் என்றது இதனுடைய அர்த்தம். பண்டோரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர்கள். தமிழ் நம்ம ஊர்லேயே வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும். கோயம்புத்தூர்ல ஒரு தமிழ் பேசுவாங்க, மதுரையில் ஒரு தமிழ் பேசுவாங்க, திருநெல்வேலியில் ஒரு தமிழ் பேசுவாங்க. ஆனால் இவங்க பேசுகிற தமிழுக்கும் தமிழ்நாட்டில் நம்ம பேசக்கூடிய தமிழுக்கும் என்னென்னலாம் வித்தியாசங்கள் இருக்குது? இலங்கையில் என் சொந்த இடம் வந்து அக்கரைப்பற்று. அது மட்டக்களப்புக்கு அண்டி இருக்கிற ஒரு கரையோர கிராமம். இப்போ உங்கள் தமிழ் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறத பார்த்துருப்பீங்க. நீங்கள் எங்களை பற்றி, எங்கள் தமிழை பற்றி சின்ன வயதிலிருந்தே நாங்கள் திரைப்படங்கள் பார்க்குறதால எங்களுக்கு தமிழ்நாட்டில் பேசுகிற தமிழ் தெரியும், நல்லா தெரியும். ஆனால் எங்களுக்கு இப்போ எங்களோட தமிழில் இருந்து அது மாறுபட்டிருக்கிறன்றதும் தெரியும். திரைப்படங்களில் பார்க்குற தமிழ், ஊடகங்களில் இருக்கிறவங்களுக்குள்ள அது நிறைய உள்வாங்கப்பட்டுட்டு, ஆனால் சாதாரணமாக இருக்கிற மக்கள் மத்தியில் நாங்கள் பேசுகிற தமிழில் வந்து எங்கட அந்த தமிழ் மரபு வழி இருக்கிற தமிழ் தொடர்ந்து வருது. வேறுபாடுன்னு சொன்னால் இப்போ உங்களோட தமிழில் வந்து நிறைய நீங்கள் ஆங்கிலம் கலந்த தமிழ், அந்த நாங்கள் தமிழ் படிப்பிக்கிற நேரம் சொல்லுவோம் அந்த சீட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஸ்லீப் பண்ணுங்க, இது டேக் ஓவர் பண்ணுங்க, அந்த பண்ணு என்ற அந்த சொல்ல வச்சு அதை ஒரு தமிழைஸ் இங்கிலீஷ் அப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு வர ஒரு முறை ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இலங்கை வந்து கொஞ்சம் தனித்தீவா இருந்ததால உள்வாங்கப்படாம கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டு வருதோன்னு நான் நினைக்கிறேன். இழுத்து பேசுறீங்கல்ல, அதுதான் உண்மையான தமிழினுடைய ஒளி வடிவமா? நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாதிரி இழுத்து பேசுறீங்க இல்லையா? அது வந்து ஒரு சாங் மாதிரி இருக்கு. தமிழுடைய ஓசைங்கிறது வந்து அது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் தானே. அப்ப மொழியோட அந்த சந்தம் வாரது வந்து அது இயல்பு தமிழுக்கு. ஏன் அது நாங்கள் கொஞ்சம் இழுத்து பேசுகிறோம்ங்கிறதுக்கு எனக்கு தெரியல. நாங்கள் அப்படி தான் பேசுகிறோம். ஆனால் இலங்கைக்குள்ளேயே வந்து யாழ்ப்பாணத்தில் வேறு விதமாக பேசுவாங்க, மட்டக்களப்பில் நாங்கள் வேறு விதமாக பேசுவோம். இந்த சிங்கள மக்கள் சரிந்து வாழ்கிற இடங்களில் இருக்கிறவங்க வந்து அந்த சிங்களத்தில் அந்த ஓசையோட கொஞ்சம் தொடர்பட்ட மாதிரி அந்த இப்போ உங்களோட ஊரில் இருக்க திருநெல்வேலி ஸ்லாங், கோயம்புத்தூர் ஸ்லாங் அப்படி சொல்கிற மாதிரி இலங்கைக்குள்ளேயும் அது இருக்குது. அது இயல்பா வார ஒன்று தான். சிங்களம் பேசக்கூடிய மக்கள் தமிழ் பேசுவாங்களா? எங்களை மாதிரி சரளமாக பேச மாட்டாங்க. ஏன்னா தமிழ் பேசுகிற நாங்களே மிகச் சரளமாக சிங்களமும் பேசுவோம். அது எங்களுடைய அவசிய தேவை காரணமாக நாங்கள் அதை பழகிக்கொண்டோம், கற்றுக்கொண்டோம். அவங்களுக்கு அந்த தேவைகள் குறைவாக இருந்தனாலேயாண்டு தெரியல, அவங்க மிக குறைவாகத்தான் இப்போ. ஆனால் பாடசாலையினோட கல்வி திட்டத்தினூடாகவே அவங்க தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு தேவை இருந்தது. இப்போ நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறதால, அளவில் சிறிய ஆக்களைங்கிறதால தொழிலுக்காக வேறு தேவைகளுக்காக சிங்கள மக்களோட போய் இரண்டரை கலந்து வேலை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ எங்களுக்கு தேவை வேண்டி இருக்கக்குள்ள நாங்கள் மும்மொழியும் தெரிஞ்ச ஆக்களாக இருக்கணும். இப்போ ஆங்கிலம்ங்கிறது எங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ், கட்டாயம் நாங்கள் படித்து இருக்கணும். எங்களுக்கு மேற்படிப்புகளுக்கு கட்டாயம் தேவை, இன்றியமையாததுன்னு வச்சுக்கொள்ளலாம். அப்போ தமிழுங்கிறது தாய்மொழி. அப்போ தொழிலண்டு வரக்குள்ள எங்களோட சொந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியே போகக்குள்ள சில நேரம் சில ஊர்களில் எல்லா மக்களும் இணைஞ்சிருக்கிற ஊர்களும் இருக்குது. தமிழ் பேசக்கூடிய சிங்கள மக்கள் இருக்காங்க. அவங்க எப்படின்னு சொன்னால் வந்து தமிழ் பேசுகிற மக்கள் சரிவாக வாழ்கிற இடங்கள்ல இருக்கிற சிங்கள மக்கள் வந்து தமிழை சரளமாக பேசுவாங்க. ஆனால் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், இலங்கையில் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலான ஆக்கள் வந்து அவங்களுக்கு இலகுவாக சிங்களாக்கள் மாதிரியே பேசியலும். அதை ஒரு கட்டாயம்ங்கிறதால அந்த சிங்கள மக்களுக்கு அப்படி ஒரு தேவை இல்லைங்கிறதால வந்து அவங்க பேசாமல் இருந்தாங்க. பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு 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 உணர்ச்சி வந்திருக்குது. எப்படின்னு சொன்னால் வந்து இன்னொரு எங்களோட சக மனிதர்கள் மொழியை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு தமிழ் ஒரு ஆசிரியர்ன்னு சொன்னால் சின்ன மாணவர்கள் படிப்பிக்கிறதுல எங்களோட நாட்டில் இந்தியாவிலிருந்து சின்ன வயதிலேயே புலம்பெயர்ந்து போன ஆக்கள், வெளிநாடுகளில் வசிக்கிற ஆக்கள், அவங்களுக்கு தமிழ் வந்து தாய்மொழியாக இருந்தாலும் அவங்க தமிழில் பேச தெரியாதாக்கள். அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நாங்கள் தமிழில் ஒரு மொழியாக நாங்கள் படிக்க வேணும், அப்படி அந்த மொழியில் சிறப்பு தெரிஞ்சு படிக்க வராக்கள் இருக்கிறாங்க.
ஸோ அப்படியான ஆட்கள் அப்படி படிக்கிறாங்க நிறைய பேர். அதால வந்து அதோட அரசாங்கமும் வந்து ஒரு எக்ஸாம் மாரிக்கு தானே அரசாங்க உத்தியோகத்தருக்கு தடை தாண்டல் மொழி பரீட்சை ஒன்றும் இருக்கு. எல்லா மொழியும் சொன்னீங்க. நாங்க சிறுபான்மை சமூகம், உண்மையா தமிழ் அப்படி தமிழ் இனம்ங்கிறது ஒரு சிறுபான்மை இனமாக இருக்குது. அங்க பெரும்பான்மை இனம் இன்னொரு இனம் இருக்குது. ஒரு பெரும்பான்மை இனத்துல இந்த சிறுபான்மை மொழி அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து எங்க டாமினன்ஸ் இருக்குதோ அது அழிஞ்சிரும். இந்த பெரும்பான்மை சிறுபான்மை அழிச்சிரும். இதுதான் வந்து உலகத்தினுடைய நியதி. இத்தனை வருடங்களாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் இனம் தமிழை வந்து இவ்வளவு பாதுகாப்பா இவ்வளவு பொக்கிஷமா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறீங்களே. நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு தான் பதில். முற்றத்து மல்லிகை மணக்கிறல தானே. இப்போ நீங்க பெரும்பான்மையாக மணப்பதில்லை, முற்றத்து மல்லிகை மணப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எல்லாருமே தமிழ்நாட்டுல நீங்க தமிழ் பேசுற மக்கள் இருக்கிறதால உங்களுக்கு இருக்கிற அந்த பிரிவிலேஜ் உங்களுக்கு தெரியல. நாங்க சிறுபான்மையா இருக்கிறதால அந்த மொழியிற அருமை எங்களுக்கு தெரியும். அதை காப்பாற்ற நீங்க உண்மையிலேயே வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஈழத்தில் இருக்கிற இலக்கியவாதிகள் தமிழுக்கு செய்த தொண்டு வந்து முதலாவது நாவலே ஈழத்திலிருந்து தான் வெளியாயிருக்கு. தமிழ் நாவலே ஈழத்துல என்ன வெளியாயிருக்குது. மோகனாங்கி என்கிற ஒரு நாவலும் வந்திருக்குது. அறிஞர் சித்திலப்பே அவர்களுடைய அசன்பே சரித்திரம்ங்கிறதும் இருக்குது. மோகனாங்கி வந்து தீத்த சரவணபுத்து பிள்ளை அவர்கள் எழுதினது. அது வந்து தமிழ் நாவல் இலக்கியங்களுக்குரிய முன்னோடி என்று சொல்லப்படுற நாவல்கள். அப்ப அந்த அளவுக்கு ஈழத்து இலக்கியங்கள்ல பங்களிப்பு செஞ்ச நாவலர் எடுத்துக்கொள்ள, ஆறுமுக நாவலர் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் வந்து அந்த காலகட்டத்திலேயே தமிழகத்துக்கு நிகரான இலக்கிய பங்களிப்புகளை செஞ்சுக்காங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்ட முதல் கேள்வி எப்படி இந்த தமிழ் இவ்வளவு அழகா வாழுது, நீங்க எப்படி வித்தியாசமா பேசுறீங்கிற கேள்வி. அதான் அந்த தேன் அந்த ஒரு பாடல் வரிகள் இருக்குது. சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா தேன் தான் அது நான் தானு சொல்லாது. சிறுசா இருந்தா அதுக்கு மரியாதை கூடாது. சிங்கள மொழி இதே ஸ்லாங்ல தான் பேசும். இதே மாதிரி இந்த ஏற்ற இறக்கத்தோட இந்த சந்தத்தோட பேசுவாங்களா? அதனாலதான் இதோட தாக்கம் உங்களுக்கு இருக்குதா இல்ல அது வேற மாதிரி சந்தத்துல இருக்குமா? சிங்களத்துக்கும் தமிழுக்கும் மிக நெருக்கமான உறவு இருக்கு. அப்படின்னா சிங்களத்துல பிரச்சனைய அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பிரச்சனை என்று சொல்லுவோம். களவாடுதல் என்றது இல்ல, பரஸ்பர பரிமாற்றமும் இந்த மொழியினுடைய பீங்கானன்னு சொல்லுவோம், அவங்க பிங்கானன்னு சொல்லுவாங்க. பிங்கான மேசை என்று சொல்லுவோம், மேசைய என்று சொல்லுவோம், கடை என்று சொல்லுவோம். அவங்க கடைய ஒன்று பயன்படுத்தி அவங்க சிங்கள மொழியினூடாக அதை வெளிப்படுத்துறாங்க. அது மிக இலகுவா இருக்கு. ரெண்டு சமூகங்களுக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை வளர்க்கறதுக்கு இந்த மொழியோடான ஒற்றுமை மிக நெருக்கமா இருக்கு. அதுவும் ஒரு காரணம் நாங்க மிக ஒற்றுமையாக வாழ்றதுக்கு. நீங்க இப்ப ஆமாங்கிறதுக்கு ஓமம் அப்படிங்கிறீங்க இல்லையா? நான் வந்து கிழக்கு இலங்கையை சேர்ந்தாள், இவ வந்து மத்திய இலங்கை. நான் மத்திய இலங்கை. தமிழ்லயுமே வந்து வித்தியாசம் இருக்கு. என்னுடைய மலைநாட்டு மலையக தமிழ். சிங்களவர்கள் செறிந்து வாழ்கின்ற இடம்ங்கிறதால அவங்களோட இதுல கொஞ்சம் அந்த சாயல் இருக்கும், அந்த ஃபாஸ்டா பேசுவாங்க. நாங்க வந்து இழுத்து பேசுவோம். தமிழ் தான் வந்து இழுத்து நாங்க இழுத்து பேசுவோம். நாங்க எங்க கிழக்கு இலங்கையில இருக்கிறாங்க கொஞ்சம் இழுத்து வார்த்தை நீங்க நாங்க தான் பேசுறோம். ஓமம்ங்கிறது கரெக்டா ஆமாங்கிறது கரெக்டா? ஆம்ங்கிறதான் தமிழ். ரெண்டுக்கும் அர்த்தம் உண்டு. ஒன்றுதான். தூய தமிழ் வார்த்தை ஆம். ஆம்ங்கிறதான் தூய தமிழ் வார்த்தை. ஓம்ங்கிறது பேச்சு வழக்கு தான். இலங்கையில இருக்கிற முஸ்லிம்கள் பொதுவா எங்கட கலாச்சாரத்துல இந்த மலையாள அந்த கேரளத்திட அதுல தாக்கம் இருக்கு. எங்ககிட்ட அந்த தாக்கம் இருக்கு. ஏன்னா அங்க இருந்து நிறைய வியாபாரிகள் மலபார்ல இருந்து நிறைய பேர் செட்டில்மெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க இலங்கைக்கு. ஸோ அதால வந்து அடுத்தது வந்து இப்ப நாங்க தேங்காயை மெயினா யூஸ் பண்றதா இருக்கலாம். இப்ப நீங்க பால்ல பாவிக்கிற அளவுக்கு நாங்க பசும்பால பாவிக்கிறோம்ல, நாங்க தேங்காயை பாவிப்போம். எங்களோட தரை தோற்றமும் கிட்டத்தட்ட கேரளா மாதிரி தான் இருக்கும். நீங்க இலங்கைக்கு வந்து மட்டக்களப்பு வந்து பார்த்தே இல்லைன்னா உங்களுக்கு வழங்கும் எங்களோட கிட்டத்தட்ட கேரளா. இப்ப நீங்க 1 2 3 நாங்க 3 அந்த வல்லினம் வந்து எங்கட பேச்சு வழக்குல கொஞ்சம் கூட. நாங்க பேசும்போது ஏசுறாங்களோ யோசிப்பாங்க. ஏசுறாங்க மீன்ஸ் திட்டுறாங்களோ யோசிப்பாங்க. நாங்க சாதாரணமா தான் பேசிட்டு இருப்போம், திட்டுறாங்கன்னு யோசிப்பாங்க. ஆம்ங்கிறதுக்கு ஓம் அப்படிங்கிற மாதிரி ஓமம்னு சொல்றாங்க. இது வந்து சைவ மதத்தினுடைய ஒரு தாக்கமா? சைவ மந்திரங்கள் வந்து ஓம் அப்படி சைவ கடவுள் முருகனை மையப்படுத்தி ஓம்னு சொல்லி சில மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனுடைய தாக்கம் எதுவும் இதுல இருக்குதா? அதோடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். என்ன அப்படின்னு கேட்டால் சில இடங்களில் சொல்லப்படுகிறது, அவங்க மந்திரங்களை நினைவு வைத்துக் கொள்றதுக்காக ஓம் ஓம் என்று அதை நினைவுபடுத்தி கொண்டிருந்த அந்த தமிழினுடைய தாக்கம் அதிகமாக செறிந்து வாழ்கிற தமிழர் பகுதிகளில் அது அந்த சொல்லாடலோட கலந்து ஓம் என்று வந்திருக்கலாம். நீங்க இன்னும் வந்து அந்த புதுமைக்குள்ள வராம இன்னும் அந்த பழமை தமிழிலே இருக்கிறீங்களா, பின்தங்கி இருக்கிறீங்களா மொழியில அப்படின்னு என்னுடைய கேள்வி. புதுமைக்குள்ள போறோம் என்று சொல்லி எங்கட ஏற்கனவே இருக்கிற அடிப்படையை தொலைக்கிறது வந்து செழுமைப்படுத்தலாகாது. ஆகாது. அதாவது இப்ப தமிழாகவே அது வளர வேணுமே ஒழிய
அது இன்னொன்றாக போகப்பட ஏன்னா எங்களோட இலக்கணங்கள் வந்து எங்களுக்கு செம்மையாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் தமிழ் தங்களை தமகம் அமைத்துக் கொள்ளுது. அப்போ அந்த இலக்கணத்தையே மாற்றி இல்லாட்டி வேற ஒரு மொழியை தமிழாக்கம் செஞ்சு தான் நாங்கள் பயன்படுத்தணும். அது அந்த வேற மொழியாகவே பயன்படுத்துறது வந்து ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ஓமங்கிறது வந்து அது 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 ஸ்லாங். அது ஸ்லாங். ஆனால் எங்களோட நடைமுறையில் பார்க்க எங்களோட சொற்கள் வந்து அர்த்தம் திருத்தமாக இருக்கிறத தான் நீங்கள் சொல்கிறீங்க. அது இந்த அது செழுமையாக இருக்குன்னு சொல்றதை நான் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னால் அந்த இந்த வார்த்தைகளில் பின்புற இந்த தொங்கல் வந்து அப்படி அப்படி காத்துல போயிடாமலுக்கு அந்த நாங்கள் அந்த வெட்டின மாதிரி நாங்கள் பேசுறதால அந்த உச்சரிப்புகள் தெளிவாக இருக்கிறதால ஒரு வேளை இவங்க சரியா மொழியை பேசுறாங்க இல்லாட்டி அது கண்டினியூஸாக போகுது பின்னுக்கு இழுபடுது மாதிரி அப்படி உங்களுக்கு தோன்றதா தெரியும். பட் நான் அப்படி நினைக்கிறேன். ஆனால் ஆங்கிலம் நாங்களும் பயன்படுத்தாமல் இல்லை, அது காலத்தில் கட்டாயமாயிருக்கிறது. ஏன்னா எல்லா சொல்லுக்குமே நாங்கள் தமிழ் சொல்ல செய்ய வேணும். நாங்கள் செய்கிறோமாங்கிறது கேள்வி. ஆனால் இப்போ நாங்கள் நிறைய பேர் அதுக்காக வேலை செய்து கொண்டிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு கருவி கண்டுபிடிக்க கொள்ளையும் அதுக்கு தமிழாக்கம் உள்ள பேரை எடுக்கிறதுல நிறைய அறிஞர்கள் அதுக்காக அகராதிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கம் என்று சொல்றது வந்து முந்திருந்த காலத்தை விட இப்போ எந்த அளவுக்கு அதில் வீரியம் இருக்குங்கிறது கேள்விக்குறிதான். ஆனால் ஒப்பிட்ட அளவில் வந்து நீங்களே சொல்கிறீங்க எங்களோட தமிழ் வந்து வித்தியாசமாக இருக்கி நாங்கள் அப்படி எங்களோட அந்த ஆதித்தமிழை நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்லலாம். அதாவது கலப்படையாத அதை மாற்றமடைஞ்சு நவீனம் என்ற பேருக்குள்ள எல்லாத்தையும் காணாமாக்கிட்டு எங்களுக்குன்ற ஒரு அடையாளத்தை தொலைச்சிட்டு போறது இல்லையே நவீனம் என்று சொல்றேன். ஆரம்பத்தில் இருக்கிற அதனுடைய தூய வடிவத்தை அப்படியே எடுத்துட்டு போறது தானே அதுவும் நவீனமாக இருக்கும். கண்டிப்பா நம்ம இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருப்போம். நம்ம ஒரு 2 செகண்ட் பேசினா கூட அதில் வந்து ஒரு பிறமொழி கலப்பு ஒரு ஆங்கில கலப்பு வந்துடும். நீங்கள் பேசுனதில் பெருவாரியாக நான் பிறமொழி சொற்களை பார்க்கவே இல்லை. ரொம்ப ரேராக ஆங்கில சொல் 1 or 2 தான் பார்த்துருக்கிறேன். தமிழ் வந்து இன்னும் வந்து இவங்க தான் தமிழ் இது தூய தமிழை பிறமொழி கலப்பு இல்லாமல் இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால எங்கெல்லாம் இப்போ பேசணும்னா ஒரு 2 minutes பேசணும்னா உடனே இப்போ பேசுகிறப்ப கூட ஒரு 2 minutes உடனே ஒரு ஆங்கில சொல்லோ இல்லை ஒரு பிறமொழி கலப்போ வந்து அதைத்தான் நீங்கள் நவீனம் என்று சொல்றதா? இதை இன்னும் நாங்கள் பின்தங்கியே இருக்கிறோம் என்றது இதனுடைய அர்த்தம் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். இலங்கையை பொறுத்த நாங்கள் இப்பொழுது சும்மா கதைத்து கொண்டிருக்கிறோம் சொல்றாங்க இல்லையா? கதைத்தல் அப்படிங்கிறது சரியான சொல்லாடலா இல்லை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சரியான சொல்லாடலா? 2 சொற்களுக்குமே பொருள் ஒன்று மாதிரி தான் இருக்கு. ஆனால் மேடைகளில் பேசுதல் பேச்சு தமிழ் அல்ல, பேசுதல் என்பது அவங்க மிக நிதானமாக பேசுவதை குறிக்கும். ஆனால் 2 பேருக்கு இடையிலாக கதைத்து கொண்டிருக்கிறது வந்து கலைத்துவமான எங்களோட கருத்துக்களை இயல்பாக நாம் சொல்ல வர விடயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி கலைத்துவமாக பேசி கொண்டிருத்தல வந்து நாங்கள் இருவருக்கிடையில் கதைத்து கொண்டிருத்தல் மாதிரி சொல்லுவோம். கதைத்து கொண்டிருத்தல் என்பது சரிதானே? ஒரு சின்ன கவிதை இப்போ இருக்கக்கூடிய தற்கால சூழலை கருத்தில் கொண்டு மிக அண்மையில் ஒரு பல்கலைக்கழக மாணவன் தன்னுடைய காதல் பிரச்சனை காரணமாக காதலிக்காக தற்கொலை செய்து கொள்கிறான். மலையக மாணவனாக இருக்கிறான். ஏன்னா நான் மலையகத்தை சார்ந்தவள் என்கிறனால அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. மகன் தூக்கிட்டு கொண்டார். காதல் வலி. தாயின் முதுகில் கொழுந்து கூடை. உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. தேயிலை தோட்டங்கள் தெரியுமா உங்களுக்கு? தேயிலை தோட்டங்கள்ல கொழுந்து பறிச்சு போடுறதுக்காக பின்னாடி ஒரு கூடையை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு 30-50 கிலோ தேயிலை நிறைஞ்சாதான் அவங்களுக்கு அந்த முழு சம்பளம் கிடைக்கும். அது ஒரு லேசான ஒரு தொழில் அல்ல. மிக பாரமான மழையிலையும் வெயிலையும் மிக கஷ்டப்பட்டு உழைக்கிறது. அப்போ அந்த தாயினுடைய சுமையை இறக்க வேண்டிய தேவை இந்த மகனுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவு பாரத்தை சுமந்து தான் அந்த மகனை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த மகன் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் ஒரு சாதாரண அற்ப காதலுக்காக உயிரை மாய்த்து கொள்கிறான். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தோன்றிய திடீர் கவிதை தான் இந்த கவிதை. நான் முதல் முறையா தமிழகத்துக்கு வந்த நேரம் எனக்கு தமிழகம் குறித்து பல விதமான ஒரு கற்பனைகள் இருந்தது. எனக்கு நண்பர்கள் இருந்தாலும் நான் தமிழகத்துக்கு வந்து இங்கே காலடி வைக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசித்தேன். என்னென்னா என்னை தனியை அனுப்புறதுக்கு நிறைய பேர் பயந்தாங்க. அப்போ நான் வாரத்துக்கு முதலே என் நண்பர் ஒருவர் இங்கே இருக்கிற ஒரு நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். இப்படி எல்லாருமே பயமுறுத்துறாங்க, தமிழ்நாடு நீ தனியாக போகிற இந்த படத்திலும் சினிமாவில் எல்லாம் வர மாதிரி என்ன மாதிரி இருக்குமோ தெரியாது. உடனே அவர் சொன்னார், அக்கா தமிழ் தெரிஞ்ச எங்களோட நாட்டில் சிஎம்ஏ ஆகலாம், உங்களுக்கு தெரிஞ்ச தமிழுக்கு நீங்கள் வாங்க அப்படி சந்தோஷமா சொன்னார். வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கிற மக்கள் எங்களை வரவேற்ற அந்த விதம் வந்து அதை சொல்ல இயலாது. எல்லாருமே ஒரு கடையில் ஒரு கம்பங்கூழ் விற்கிற ஒரு அண்ணாவும் வந்து ஈழத்துலேருந்து வாரீங்களான்னு கேட்டு அவ்வளோ வாஞ்சியோட. இதே இது இலங்கையில் அப்படி நாங்கள் சினிமாவில் சொல்கிற மாதிரி கட் பண்ணினா இலங்கை
நாங்கள் அங்கேயும் இருந்திருக்கிறோம். நிறைய பிரச்சனைகளை நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகமாக நாங்கள் எதிர்நோக்கிக்கிறோம். உங்களை எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவோ பெரிய அரசியல் இதெல்லாம் நடந்திருக்குது. நாங்கள் நிறைய உளவியல் ரீதியான தாக்கங்கள் எல்லாம் செஞ்சு வந்திருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆனாலும் சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த உறவு வந்து வெளியில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து அது அந்த சரியான முறையில் கொண்டு சேர்க்கப்படுகுதான்னு கேட்டால் அது பெரும்பாலும் இல்லை. இங்கே எப்படி எங்களை வரவேற்கிறாங்களோ அதே மாதிரி மாமன் மச்சானா அண்ணன் தம்பியா பழகுற சிங்கள மக்களும் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களும் அங்கே இருக்கிறோம் நாங்கள். எனவே பாரம்பரியமிக்க தமிழகத்தில் பிறந்தாலும் சிறு கடல் பிரிக்க ஈழத்தில் இருந்தாலும் தமிழ் மக்கள் அல்லாது சிங்களவன் என்றாலும் எங்களுக்குள் மனிதம் என்று ஒன்று இருக்கும் வரை நாங்கள் அனைவரும் சகோதரர்களே.